புடவை நல்லா இருக்குதாம்மா? நல்லா இருக்கு. அண்ணன் எடுத்துக்கிட்டாருமா. அப்படியா? காட்டுங்க பாரு. முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவப்பா. அம்மா இதே கலர்ல இதே டிசைன்ல தான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இருக்கு. எனக்கு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? அம்மா இது நான் எடுத்துக்கிறேம்மா. இதே மாதிரி சொல்லி சொல்லி தானம்மா இருக்கிற புடவையெல்லாம் எனக்கு பீரோல இருந்த 4-5 புடவை எடுத்துன்னு போயிட்டேன். அது ஒண்ணுதான் இருக்குது எனக்கு கட்டின்னு போறதுக்கு. நான் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இதே சொல்லி சொல்லி போடணும். சரி எடுத்துன்னு போ. என்ன பண்றது நான்? சரி அம்மா, நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன். அந்த செயின் மட்டும் குடுமா, நான் போட்டுன்னு போறேன். ஒரு 2 நாள் கழிச்சு செயின் வாங்கியா? 2 நாள்ல குத்துருவல்ல எடுத்துன்னு வந்து குத்துறமா குடுமா. இது உங்க அப்பா வாங்கி கொடுத்த செயின்மா. இது 2 நாள்ல எடுத்துன்னு வந்து கொடுன்னா. சூப்பரா இருக்கே செயின், நல்லா பெருசா. எத்தனை சவரம்மா இது? 5,000. 5? அப்பா வாங்கி கொடுத்தது. சூப்பரா இருக்குமா. சரிம்மா கிளம்புறேன். 2 நாள் கழிச்சு வரேன். சரியா? இருமா சாப்பிட்டு போவ. கிளம்புறேம்மா. எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு. என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? அப்பவே டைம் ஆச்சு சொன்னல. கிளம்பு போலாம். ஒரு பேஸ் நல்லா கேட்டுதான் இருந்தேன். எதுக்கு அவங்க ரெண்டு சேர்ந்து வாங்கினா? அதான் நம்ம ஃபங்க்ஷன் போறோம்ல, அப்போ போட்டுன்னு போறதுக்கு தான். உங்ககிட்ட தான் நெக்லஸ் எல்லாமே இருக்குல்ல, அது வச்சு இல்லாம இவங்ககிட்ட எதுக்கு செயின் வாங்கினா? எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி செயின் மாடல் இல்ல. திருந்தவே மாட்டேன் நீ. கம்முன்னு வரியா? எழுந்து வா போலாம். திருந்தவே திருந்தாதுடா இதெல்லாம்.